என் பார்ட்னர் வந்து அஃபேர் வச்சுக்கிட்டாலும் ஓகே நீ வந்து அவங்களை கொஸ்டின் பண்ணாமல் நீ அவங்க லவ் பண்ணிவிட்டு நீ தான் என் உலகம் நீ தான் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு அந்த பீப்புள் ப்ளீஸருங்கிற இடத்துல தான் அவங்க குட் பைங்கிற ஐடியா வந்து புஷ் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் வந்து அப்படின்னா நெகட்டிவான ஓகே சம் டார்க் அட்ராக்ஷனை காமிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் மேலே இன்னும் அட்ராக்ட் ஆவாங்க. மோஸ்ட் ஆஃப் த மென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த பொண்ணு அழகாக இருக்கோ அந்த பொண்ணு தான் சூஸ் பண்ணும். பிகாஸ் அவங்க தான் ஹை வேல்யூ. இது வந்து யாரும் தப்பு இல்லை. இப்படி தான் வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஐடியா வச்சுருக்கோம். இப்போ ஒய்ஃப் இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிறது ஐடியா வந்து மேபி கேட்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர ரியாலிட்டியில் நல்லா இருக்காது. ரிலேஷன்ஷிப்பில் 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணணும். செகண்டு நீங்கள் சைக்கலாஜிக்கலி அட்ராக்டிவாக பிஹேவ் பண்ணுறது. அவங்களுக்கு இது 2மே இருந்தால் மட்டும்தான். எக்ஸாம்பிள் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து அப்படின்னா உங்கள் மேலே நல்லா அட்ராக்ஷனில் இருப்பாங்க. நம்ம பார்ட்னரை நம்ம கடைசி வரையும் செடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் லைக் செடியூஸ்னால் அவங்கள சைக்கலாஜிக்கலி நம்ம மேலே அட்ராக்டிவாக ஹூக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதிகமாக வந்து லவ் பண்ணணும் அப்படின்னா தான் கரெக்ட் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணால் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையும். மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலாக இருக்குது ஒரே ஒரு காரணம்னா பார்ட்னரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுறது. ஆண் வந்து அப்பராக இருக்கணுமா, பெண்கள் அப்பராக இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கு போகாமல் இன்ஸ்டெட் வாட் இஸ் ரைட் ஃபார் அவர் லைஃப். ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான எபிசோட். இப்போ இன்டர்நெட்டை திறந்தாலே இவரை தான் நம்ம நிறையா பார்க்கலாம். இது நம்ம ஷோக்கு செகண்ட் டைம் வந்திருக்காரு. லவ் குரு ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வெல்கம் பேக் டு விஸ்டம் டாக்ஸ் பாட்காஸ்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இன்டர்நெட்டை திறந்தாலே நீங்கள் தான் இப்போ இருக்கீங்க. ரொம்ப சென்சேஷனலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். கொஞ்சம் பாசிட்டிவாக ஆரம்பிப்போம். இப்போது ஒருத்தங்க நம்மளை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிளாக சொல்லணும்னா எந்த லிமிட்டுக்காக நமக்காக போகிறாங்க. புரிஞ்சுவாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், ட்ரூ லவ்னு ஒன்று வந்து கிடையாது. இருக்கிறதுக்கு பேர் அட்ராக்ஷன் லெவல். அந்த டெஃபினேஷன் நிறைய வாட்டி நம்ம பேசியிருப்போம். ஓகேவா? நிறைய வீடியோஸ்லேயும் நான் போட்டிருக்கேன். ஸோ 100% ரொம்ப அப்சசிவாக இருக்கிறது தான் நம்ம ட்ரூ லவ்ங்கிற நம்ம நினைக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க. எந்த லிமிட் வரையும் எக்ஸ்ட்ரீமாக நமக்காக பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் ஓகே நான் வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே என் வீட்டை மீறி நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற வேர்டு வருது. வேர்டை விட அவங்க ஆக்ஷன்ஸ் அதை பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுறாங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க அதை பண்ணுறாங்களா? சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை உனக்கா என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தா குட்டியாக கால் மெசேஜ் கூட பண்ண மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறது. அவங்க ஆக்ஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம லவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதை கரெக்டாக பண்ணாங்கன்னா அவங்க ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நானும் அதான் நினைக்கிறேன். இந்த அப்சஸாக இருக்கிறது தான் லவ்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க நம்ம மேலே. இப்போ ஒரு தோசை இருக்குன்னா தோசை செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நான் தோசை சாப்பிட்றேன். வெளியே போனால் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கும் அவங்கள பிடிக்க ஆரம்பிக்குது. என்னடா நம்ம மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, நம்மளும் ரொம்ப அவங்க மேலே அப்சஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. அவங்க அது விலகி போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஒருத்தவங்க மேலே அட்டாச் ஆகலாமா ஆகக்கூடாதா? அட்டாச் வந்து ஆகலாம், ப்ராப்ளமே கிடையாது. பட் என்ன சொல்லணும்னா அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியணும். புரியுதா அவங்களுக்கு? வெறும் அட்டாச்மெண்ட்னா அட்டாச்மெண்ட் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. புரியுதா அவங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிள்னா இப்போ வந்து என் பார்ட்னர் அப்சசிவாக லவ் பண்ணுறேன், அவங்ககிட்ட வந்து ரொம்ப அட்டாச் ஆகணும்னா 100% அட்டாச் ஆகலாம், ப்ராப்ளமே கிடையாது. பட் அவங்க இல்லாமல் உங்களால் இருக்க முடியணும். இந்த பேலன்ஸோடு நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும். இப்போ எங்கே பேலன்ஸ்லாம் போகும் அப்படின்னா அட்டாச்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட்டுக்கு இவங்களால் இண்டிபெண்ட்டாக வாழ முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஓகே இட்ஸ் லைக் எப்படி சொல்ல, இந்த லவர் பட ஹீரோ மாதிரி அப்படின்னா அவன் லவ் தான் பண்ணுறான், பட் வந்து அப்படின்னா அது வந்து டாக்ஸிக்காக மாறிடும். ஓகே என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, என்ன வேறு பையன்ட்ட பேசுறியா, அவங்ககிட்ட பேசுகிறீங்களா இப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நெகட்டிவாக போயிடும். இப்போ நம்ம ஒரு கமிட் ஆகிறோம், லவ் சொல்கிறோம், கமிட் ஆகிறோம், இல்லை மேரேஜ் சொல்கிறோம். இப்போ மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டலாமா, இல்லை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கரெக்டாக தப்பா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன மீன்? இப்போ நம்ம அவங்கள டேட் போகிறோம், அந்த மாதிரி ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேட் இன்னும் கமிட் ஆகலாம். இட்ஸ் லைக் சைக்காலஜி. ஒரு பர்சனை லவ் பண்ண வைக்கிறதுங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ். புரியுதா உங்களுக்கு? ஓகே இது எப்படின்னா இது வந்து நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரி இருக்குது. பட் புரிஞ்சுக்கோங்க, ஒரு பர்சன் லவ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ். ஓகே ஸோ வந்து எப்படின்னா நீங்கள் கரெக்டான நேரத்தில் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அதிகமாக லவ் பண்ணுறீங்கன்னு காமிச்சா மட்டும்தான் அவங்க லவ் பண்ணுவாங்க. ஓகே அப்போ பிகினிங்லேயே போய் நீங்கள் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் காமிச்சிங்க, யாரோ ஒரு பையனை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு காமிச்சிங்கன்னா ஆக்சுவலாக அவங்க மாதிரி இன்ட்ரெஸ்ட் தான் போகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி பண்ணக்கூடாது.
ஓகே. ஸோ அவங்க நல்லா லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் லவ் பண்ணுறீங்கிற மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா அப்போ தான் வந்து எப்படின்னா பிகாஸ் அது வந்து எப்படின்னா ஜெனூனாக இருக்கும். புரியுது அவங்களுக்கு, நான் வந்து அவங்க ரொம்ப லவ் பண்ணுறேன், அவங்களும் என்ன ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல அது ஜெனூனாக இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு பையனாக இருக்கேன், நான் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து எப்படின்னா என் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, நான் வந்து அவங்கள்ட்ட போய் வந்து ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுறேன்னு நான் காமிச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஆகும். இட்ஸ் லைக் இவனை வந்து எனக்கு பெருசாக கூட பிடிக்காது, ஏன் இவ்வளோ அப்சசிவாக லவ் பண்ணுறான், ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, சீப்பாக நடப்பாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதே வந்து நானும் அவனை அதிகமாக லவ் பண்ணுறேன், அவனும் அதிகமாக லவ் பண்ணுறான் அப்படிங்கிற இடத்துல அது ஜெனூனாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் மட்டும் தான் நம்ம அதிகமாக லவ் பண்ணுறோன்னு காமிக்கணும், மற்ற ஸ்டேஜில் காமிக்கக்கூடாது. அது வந்து எப்படின்னா ரொம்ப கரெக்டாக தான் டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன். பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனா கண்டிப்பாக காமிக்கவே கூடாது. இப்போ நிறைய இந்த சாக்லேட் பாய், ரகட் பாய், அந்த மாதிரி குட் பாய், பேட் பாய், அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நிறைய இப்போ பேசுகிறாங்க. பொண்ணுங்க வந்து டேரெக்டாக சொல்கிறாங்க எனக்கு வந்து பேட் பாய்ஸை பிடிக்கும் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்க பேட் பாய்ஸ்ன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கான்ஃபிடென்ஸு, இப்போ ஒரு விஷயத்துக்கு நோ சொல்கிறாங்க, இப்போ அவங்க ஆள் வந்து கேட்குறாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன் அப்படின்னா, இல்லை நோ நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், அதுதான் அவங்க வந்து பேட் பாயாக சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்வேன், இங்கே சொசைட்டி சொல்கிறது வேறு, ரியாலிட்டி வேறு. சொசைட்டி வந்து என்ன சொல்லணும்னா, நீ வந்து ரொம்ப நல்ல பையனாக இருக்கணும், ரொம்ப வந்து லிட்டில் பிட் ஆஃப் எதையுமே நீ வந்து நெகட்டிவாக பண்ணக்கூடாது, ஓகேவா, ரொம்ப சாஃப்ட். கடைசியோட எண்டு வந்து எங்கே முடியும்னா, யூ ஷுட் பி எ பீப்புள் ப்ளீஸர். புரியுது அவங்களுக்கு. இப்போ வந்து நான் என் பார்ட்னர் இருக்காங்க, என் பார்ட்னர் வந்து அஃபேர் வச்சுக்கிட்டாலும் ஓகே, நீ வந்து அவங்களை கொஸ்டின் பண்ணாமல் ஓகே ஃபைன், நீ அவங்க லவ் பண்ணிவிட்டு நீ தான் என் உலகம், நீ தான் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு அந்த பீப்புள் ப்ளீஸருங்கிற இடத்துல தான் அவங்க குட் பாய்ங்கிற ஐடியா வந்து புஷ் பண்ணுறாங்க. ஓகே, பட் ரியாலிட்டியில் என்னதுன்னா, நான் அப்படி இருந்தால் என்னை யாரும் லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த பையனும் லவ் பண்ண, ரொம்ப நீ வந்து நல்லவனாக இரு, ஓகேயா. நமக்கே தெரியும் இதை எப்போ நான் வந்து எப்படின்னா சொசைட்டிக்கு ஆப்போசிட்டாக பேசலை. புரிஞ்சுக்கோங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து ரொம்ப நல்லவனாக இருக்குன்னு பண்ணுவாங்க. பட் இப்போ நம்ம அம்மா அப்பா என்ன டீச் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லவனாக இருக்காரா உலகம் ஏமாற்றிடும். பிகாஸ் ரியலிஸ்டிக்காக அது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி தான் நீங்கள் டூ மச்சாக நீங்கள் ஒரு நல்ல பையனாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் ஆகுது. புரியுது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் அந்த ட்ராகன் படமே எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும்னா, ஹீரோ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ நல்ல பையனாக இருக்கே, எனக்கு வந்து உனக்கு பிடிக்காது, எனக்கு பேட் பாய் தான் பிடிக்கும் அப்படின்வாங்க. இது படம்னு எடுத்துக்காதீங்க. ரியாலிட்டியில் அந்த ஹீரோயினே வந்து எனக்கு பேட் பாய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் வி ஆர் சைக்கலாஜிக்கலி அட்ராக்டட் டு டார்க்னஸ். புரியுதா உங்களுக்கு. ஒரு பர்சன் வந்து அப்படின்னா நெகட்டிவான ஓகே சம் டார்க்கு அட்ராக்ஷனை காமிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் மேலே இன்னும் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதுக்காக ஃபைன் ஓகே, நான் வந்து இந்த மாதிரி நான் டார்க் குவாலிட்டிஸை நான் காமிக்கணும் அப்படிங்கிற ஐடியா தேவையில்லை. நான் என்ன சொன்னால், ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்கான். இங்கே ரொம்ப அப்சசிவான ஒரு பியூர் பீப்புள் ப்ளீஸராக இருக்கிற ஒரு நல்ல பையனும் இருக்கான், ரொம்ப நெகட்டிவான டாக்ஸிக்காக இருக்கிற ஒரு டார்க்கான நெகட்டிவ் பையனும் இருக்கான். நீ கரெக்டாக இரு, ஸ்ட்ராங் மென்னாக இரு. இப்போ கன்சிடர் நான் வந்து கரெக்டான ஒரு ஆல்ஃபா மேலாம் எப்போ யாரை சொல்லுவேன் அப்படின்னா, சூரியரை போட்டு சூர்யாவை சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு. நீங்கள் பார்த்தா அவர் சாஃப்டாக இருக்க மாட்டார், அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார், அவர் மேன்லியாக இருப்பார், பார்ட்னர்கிட்ட கரெக்டாக பிஹேவ் பண்ணுவார். அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான மேஸ்குலின் குவாலிட்டி. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த பேலன்ஸ் தான் கரெக்டான விஷயம். இப்போது சொசைட்டியில் நிறைய சேஞ்ச் வந்துட்டு இப்போது நம்ம சொல்கிற மாதிரி ஆல்ஃபா மேல் மேஸ்குலினிட்டிலாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ரொம்ப நிறைய பேர் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போ மென் எல்லாம் வந்து சாஃப்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்க முடியாது ரியாலிட்டியில். நிறைய பேர் இப்போது நிறைய உமன் சொல்கிறது என்னென்னா, சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இப்போது ஜென்ரேஷன் மாறும். இப்போ 2025 இருக்கும். மென்னு சாஃப்டாக இருந்தால் ஃபேமிலி நல்லாயிருக்கும், அது சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம வந்து எப்படின்னா ஒரு விஷயம் நம்ம தவறாக பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வேறு விஷயம் இருக்கானோ நான் மாறிக்கிறேன், எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. நம்ம யாருக்குமே, மக்கள் எல்லாத்துக்குமே. நீங்கள் சொசைட்டி எனக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, நீ வந்து பியூர் நல்லவனாரு, பியூர் வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா ஒரு பொண்ணை வந்து நீ அப்சசிவாக சேஸ் பண்ணு, நீ லவ் பண்ணு, அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணி கொடு அப்படிங்குது. இப்படி தான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கினா இதுதான் அவங்க டீச் பண்ணுற ஃபிலாசபி. நம்ம 1000 பேர் ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு பர்சனை வந்து ஒரு பொண்ணையோ, நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு பையனையோ அப்சசிவாக லவ் பண்ணியிருப்போம், கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்போம். அவங்க எங்கே லவ் பண்ணாங்க? ஆமாவா இல்லையா? இங்கே என்ன அப்படின்னா சொசைட்டிக்கல் ஐடியாஸ் வேறு, ரியாலிட்டி வேறு. ரியாலிட்டி வந்து சைக்காலஜி வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். நம்ம வந்து ஒரு மேலே அட்ராக்ட் ஆகிறோம்னாலே ஜென்ரலாக எப்படி அட்ராக்ட் ஆகும், நம்மளோட ஹை வேல்யூ பர்சனை தான் பார்ப்போம். புரியுதா உங்களுக்கு. இப்போ ஒரே ஒரு கேள்வி, ஒரு பெக்கர் இருக்காங்க, ஓகே, அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப நல்லவங்க, அவங்கள மாதிரி அவங்க வந்து ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க கன்சிடர், ஓகே, அந்த பொண்ணு அவ்வளவு நல்லவங்க, அவங்கள மாதிரி அந்த பையனை யாருமே லவ் பண்ண முடியாது அப்படின்னா ஓகேவா, அந்த பொண்ணை யார் லவ் பண்ணுவாங்களா? ரியாலிட்டி லவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஓகே, ஒரு பர்சன் வந்து நம்ம நல்லா லவ் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் ஒரு பெக்கர் வந்து அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம லவ் பண்ணணும்ல, யாருமே லவ் பண்ண மாட்டாங்கல்ல. ஏன் அப்படின்னா நம்ம சைக்கலாஜிக்கலி நம்மளோட ஹை வேல்யூ பர்சன் தான் லவ் பண்ணுவோம். இதுதான் எவல்யூஷனரி சைக்காலஜி, இப்படி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு. நமக்கு பெஸ்ட்டு மேட்டை தான் சூஸ் பண்ணுவோம் இன் எவ்ரி வே.
ஸோ என்னது அப்படின்னா இங்கே சொசைட்டிக்கல் ஐடியா வேறு, ரியாலிட்டி வேறு. ஸோ நான் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து இப்போ சொசைட்டி வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நீ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பீப்புள் ப்ளீஸராக ஓகேவா, அப்படி இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஒரு ஐடியா புஷ் பண்ணுதா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், நான் லேர்ன் பண்ணுறேன். ஃபைன், இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. மென் ஷுட் பி லீடர். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீ வந்து மேன்லியாக நடந்தால், நீ லீடராக நடந்தால் பொண்ணுங்க வந்து இன்னும் மேலே அட்ராக்ட் ஆகும். ஃபைன், அப்போ இதுதான் ஒர்க் ஆகுது. அப்போ நான் இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ரியாலிட்டியில் எது ஒர்க் ஆகுது புரியுதாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மணி மேக் பண்ணுறதுனா சின்ன வயசுல எங்கள் அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஓகே ஃபைன் நீ வந்து ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ரியாலிட்டியில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிச் டாட் புவர் டாட் படிக்கிறேன், நீ ஜாபுக்கு போனால் நீ பணக்காரன முடியாதுங்கிறாங்க. லாஜிக்கலி இருக்குது, கரெக்டாக இருக்குது, அதுதான் ரியாலிட்டியாக ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ சொசைட்டிக்கல் ஐடியா வாட் எவர் அவங்க என்ன டீச் பண்ணாலும் சரி, அதை நம்ம ரேஷனலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எது ரியாலிட்டியில் ஒர்க் அவுட் ஆகுதோ அதை தான் நாம் பண்ணணும். பிகாஸ் அதுதான் ரைட். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அங்கே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சிஇஓ வராங்க, உமன். அவங்க வந்து அந்த அளவுக்கு அழகா இல்லை. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்காங்க, 10th தான் படிச்சிருக்காங்க, ஆனால் ரொம்ப அழகா இருக்காங்க. நம்ம அதிகமாக வந்து அந்த அழகா இருக்க பொண்ணு பக்கம் தான் போவோம். ஆமாம், கண்டிப்பாக. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உமனில் ஹை வேல்யூன்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஜென்ரலாக இருக்கிறது வேறு, எது வந்து லைஃப் கரெக்டாக இருக்குது. ஜென்ரலாக நம்ம என்ன அனுப்போம்னா, இப்போ 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம ஓகேவா, ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த மென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த பொண்ணு அழகாக இருக்கோ அந்த பொண்ணு தான் சூஸ் பண்ணும். பிகாஸ் அவங்க தான் ஹை வேல்யூ. இது வந்து யாரும் தப்பு இல்லை, இப்படி தான் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக ஐடியா வச்சுருக்கோம். பட் நம்ம லைஃப்க்கு ஒரு ரியாலிட்டியில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா, எந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது, எந்த பொண்ணு என் லைஃப்க்கு செட் ஆவாங்க, எந்த பொண்ணுகிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது அவங்கள பார்த்து சூஸ் பண்ணணும். பிகாஸ் அழகுங்கிறது ஓகேவா, ஓகே ஃபைன், அன்றைக்கி வந்து எப்படின்னா நீ ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்கு போகலாம், செக்ஷுவல் ரிலேஷன் 1 நாள் 2 நாள் முடிஞ்சு வச்சு, லைஃப் டைம் அவங்க கூட 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா நமக்கும் அவங்களுக்கு சூட் ஆகணும், அவங்கள்ட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மந்த்லி வந்து 1 lakh சம்பாதிப்பான். ஓகேவா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மந்த்லி 1.5 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு 1 கோடி ரூபா சம்பாரிச்சா கூட உங்கள் பார்ட்னர் வந்து 1 கோடி தான் ஒரே மாதத்தில் காலி பண்ணுற ஆளாக இருந்தால் எப்படி லைஃப்க்கு செட் ஆகும்? ஸோ அழகுங்கிறது மோஸ்ட்லி பார்க்கக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? ஓகே, பெஸ்ட்டு அப்படின்னா நம்ம லைஃபுக்கு வந்து சூட் ஆகுறாங்க கரெக்டான பார்ட்னர், அப்படி பார்த்தா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி மேஸ்குலினிட்டி, ஆல்ஃபா மேல் அந்த மாதிரி பேசுகிற கண்டென்ட் வந்து நிறைய பார்க்குறேன். அது ரிலேட்டடாக நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க, ஆண்ட்ரூ டேட், ஃபேஷன் ஃபிட், டான் பெல்ஜெரியன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்களை தமிழில் பார்த்தேன், சரி நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு அது வந்து புதுசான ஒரு கண்டென்ட்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய நான் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த சைக்காலஜிஸ்ட்டு, ரிலேஷன்ஷிப் கோச்செலாம் வந்து உங்களுக்கு அகென்ஸ்டாக நிறையா தப்பு, இவர் சொல்கிற தப்பு அப்படிலாம் போட்டுட்ருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது என்னது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து புரிஞ்சுக்கோங்க, பார்ட்னரை வந்து அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து சண்டைகள் இருக்கணும், பார்ட்னர் லிட்டில் பிட் ஆஃப் ஹர்ட் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் நிறைய வாட்டி பேசியிருக்கேன், லாஜிக்கலி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். புரியுது அவங்களுக்கு அதுவே ஒரு 7 மில்லியன் வியூஸ் கிட்ட நல்லா போயிருக்கும். மெஜாரிட்டி பீப்புள் ஆமாம் பிரதர், நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து சண்டைகள் பாசிட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி ஓகே, அவங்க மெஜாரிட்டி பீப்புள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே என்ன அது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் அந்த ஷோவில் என்ன நடக்கும்போது அப்படின்னா, நான் சொன்ன வெறும் அந்த பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஒரு ஷோவில் போய் நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன்னா வெறும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் நான் பேசியிருப்பேன். ஸோ அங்கே என்னன்னா, அது அந்த சைக்காலஜிஸ்டையோ ஆர் பொதுமக்கள் சம் பீப்புள் வந்து கிரிட்டிசைஸ் அவங்கள யாரையும் குறைய சொல்ல மாட்டேன். ஒரு ஷோ அவங்க ஷோ மாதிரி கரெக்டாக நடந்துக்கல, புரியுதா? நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அதை நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட அந்த ஷோவில் இருந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் ஓகே நான் சொன்னது கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் போட்டிருந்தா மக்களுக்கு வந்து எப்படின்னா உண்மையான புரிஞ்சிருக்கும், நான் பேசுனது கரெக்டுன்னு நினச்சிருப்பாங்க. இப்போ என்னன்னா, நான் வெறும் சொன்ன பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது, நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு சைக்காலஜிஸ்ட் நான் சொன்னது சரின்னு சொன்னது அதெல்லாம் கட் பண்ணால் மக்களுக்கு என்ன புரிதல் இருக்கும்? ஓகேவா? ஸோ மக்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. சரி, மக்கள்லாம் அவங்க வந்து எப்படின்னா பீப்புள் ஆர் இன்டெலிஜென்ட், அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போய் சேரல, அவ்வளோதான் விஷயம். அந்த ஒரு ஷோ ரியாலிட்டி ஷோ மாதிரி கரெக்டாக நடக்கலை, அதுதாங்க விஷயம். ஓகே, அண்ட் என் மேலே ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கு. நான் வந்து அங்கே முன்னாடி வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு, அவங்க வந்து ரொம்ப தப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் எப்படின்னா இதை அஃபண்ட் ஆகிட்டு அதுக்கு ரொம்ப தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த பாயிண்ட்லாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் அத்தாரிட்டியாக பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் அதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். நிறைய வீடியோஸ் எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, லவ்வில் வந்து டார்ச்சல் பண்ணுறது வந்து ஒரு ப்ரமோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸரேட் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க. லவ்வில் வந்து ஹர்ட் பண்ணலாமா? புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு எங்கேயாவது ஒரு வீடியோ நான் பார்ட்னர் வந்து டார்ச்சர் பண்ண நான் சொல்லியிருந்தேன்னா, இது அந்த ஷோலே சொன்னது. நான் கிளாரிட்டியாக சொல்கிறேன், லிட்டில் பிட் ஆஃப் பார்ட்னர்ட்டு வந்து நிறைய வீடியோஸ் லிட்டில் பிட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் நெகட்டிவ் இருக்கும். இங்கே என்ன ப்ராப்ளம் என்ன அது அப்படின்னா, ஓகேவா, நெக்லைன் ஷோலையும் நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இங்கே சொசைட்டி குட்னஸ் இஸ் த ரைட் வே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் குட்னஸை மட்டும் புஷ் பண்ணுது. அது தப்பு சொல்லலை. ஸோ இங்கே சொசைட்டி என்ன அப்படின்னா குட்னஸ் இஸ் த ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை புஷ் பண்ணுது, புரியுதா உங்களுக்கு? அது நான் தப்பு சொல்ல. நானும் வந்து என்ன நினச்சிருப்பேன்னா ஆமாம் குட்னஸ் தானே கரெக்ட் அப்படின்னு நினச்சிருப்பேன்.
பட் ரியாலிட்டியில் அப்படி எதுவும் ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ குட்னஸ் ஓகே, சின்ன வயசுலேருந்து நமக்கு சொசைட்டி எப்படி டீச் பண்ணியிருக்குன்னா லவ்வை பற்றி, நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக வச்சுக்கணும். ஓகேவா, அவங்க கூட சண்டைகள் போடக்கூடாது. ஓகேவா, அவங்கள கடைசிலையும் சந்தோஷமாக தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. சரியா, இது கரெக்டான நீங்கள் லாஜிக்கலி பார்த்தா அவங்களுக்கு கரெக்டுன்னு தோணுது, ரைட் தானே? பட் ரியாலிட்டியில் அது ஒர்க் ஆகாது. ஓகேவா, இங்கே என்ன ஏற்கனவே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். உங்கள் லைஃப் இருக்குது, எப்போவுமே சந்தோஷமாக போய்ட்டு இருந்தால் என்ன ஆகும்? போர் அடிச்சிடும். ரைட்டாக, சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் நான் நிறையா கொடுத்துட்டேன். பட் சிம்பிளாக எக்ஸ்ப்ளனேஷன், எப்போயுமே நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க லைஃப் போர் அடிச்சிடும். ஓகே, உங்களுக்கு வெறுப்பாயிரும். இப்போ இதே மாதிரி தான் உங்கள் பார்ட்னர் வந்து எப்படின்னா, எப்போயுமே ரிலேஷன்ஷிப்பில் இந்த சொசைட்டியோட ஐடியாலஜி கேட்டு பார்ட்னர் எப்போயுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அவங்க ரிலேஷன்ஷிப் விட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு பிரேக்கப் பண்ணுவாங்க, டைவர்ஸ் பண்ண 100% நடக்கும். இங்கே நான் எதுக்காக மெயினாக அந்த ஐடியாவை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே 60% பீப்புளுக்கு ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் சண்டைகள் நடக்கும், புரியுதா உங்களுக்கு? ஒரு 40% பீப்புள் இருக்கானே, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே ஃபைன், லாஜிக்கலி கரெக்டாக இருக்குது, அவங்க வந்து குட்னஸ் தான் கரெக்ட்னு புஷ் பண்ண சொல்கிறாங்க, லாஜிக்கலி கரெக்டாக இருக்குது, ரேஷனலி கரெக்டாக இருக்குது, அப்போ இதுதான் கரெக்டுன்ட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நான் 1000 கிளைண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன், புரியுதா உங்களுக்கு? ஓகே, வந்து கதறுவாங்க, என் பார்ட்னர் லிட்டில் பிள்ளைல கூட ஹர்ட் பண்ணதில்லை, சண்டைகள் வரும், நான் அவாய்ட் பண்ணுவேன், நான் ஆர்கியூ கூட பண்ண மாட்டேன், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு வருவாங்க. அப்போ என்ன ஆகுனா, அந்த பார்ட்னருமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்போ என்னென்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும், பிரேக்கப் பண்ணுவாங்க, டைவர்ஸ் பண்ணுவாங்க, அஃபேர் வச்சுக்குவாங்க. அந்த அஃபேர் ஸ்டோரியில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் லைக் வெறுத்துருவீங்க. எல்லாம் எப்படின்னா இந்த சொசைட்டியோட தவறான புரிதல், இது அது தவறாக ஒரு ஐடியாவை டீச் பண்ணு, அதனால் ஒரு 40% பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒன்றுமே கிடையாது. நான் இந்த சொசைட்டி என்ன சொல்லணும், பார்ட்னர் அப்சசிவாக லவ் பண்ணணும், முன்னாடியே பேசணும், உங்கள் க்ரஷை வந்து நீ அப்சசிவாக லவ் பண்ணணும், அப்படின்னா தான் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு, ரைட்டா? அதுதான் நான் பண்ணேன், எங்கே ஒர்க் ஆச்சு? பிகாஸ் நான் சொசைட்டியோட பேச்சை நான் லிசன் பண்ணேன், இன்ஸ்டெட் அதை ரைட்டாக ராங்கான்னு பார்க்காம. அப்போ நான் என்ன டீச் பண்ணுறேன்னா, ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஹாப்பினஸும் இம்பார்ட்டன்ட், சஃபரிங்கும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஓகே ஃபைன், முதல்ல எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும், ரிலேஷன்ஷிப்பாக ரெண்டுமே வேணும், யாருமே சண்டைகள் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க, லிட்டில் பிட்டாக நீங்கள் பார்ட்னர் திட்டினீங்கன்னா கூட அது அட்ராக்ஷன் ஆகும், புரியுதா உங்களுக்கு? நான் கிளாரிட்டியாக சொல்கிறேன், எங்கேயுமே டாக்ஸிக்காக போகவே கூடாது. இட்ஸ் அ பேலன்ஸ். ரிலேஷன்ஷிப்பில் குட்னஸும் இருக்கணும், லிட்டில் பிட் ஆஃப் சஃபரிங்கும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் விஷயம். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பார்ட்னர்கிட்ட நோ சொல்லாமல் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க பண்ணுற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து நான் பார்ட்டிக்கு போகிறேன்றாங்க, நான் வந்து சொல்கிறேன் போகக்கூடாது, ஏன் போகிறேன், நான் இல்லாமல் ஏன் நீ ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன் அப்படின்னு நோ சொல்கிறோம். அவங்க வந்து அதுக்கு சண்டை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம அதிகமாக நோ சொல்லும் போது அவங்க நம்ம விட்டு பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்ட்னர்கிட்ட எனக்கு இது பிடிக்கல, நீ இது பண்ணாத அப்படி தைரியமாக சொல்லக்கூடாது. கண்டிப்பாக சொல்லலாம். இங்கே ப்ராப்ளம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா, நீ வந்து எப்படின்னா பார்ட்னர் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க, சரியா? அப்படின்னா தான் நீ ட்ரூவாக லவ் பண்ணுறங்கிற மாதிரி. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நீ பார்ட்னர் எது சொன்னாலும் எஸ் சொன்னால் என்ன ஆயிடுது? யூ பிகம் அ பீப்புள் ப்ளீஸர். புரியுதா உங்களுக்கு? என் இப்போ ஒய்ஃப் இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிறது ஐடியா வந்து மேபி கேட்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர ரியாலிட்டியில் நல்லா இருக்காது. நான் சொல்கிறேன்ல, ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிச்சிடும், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து வீக்காக நினைப்பீங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நானும் என் பார்ட்னரும் வாட் எவர் இட் இஸ் மாறி நான் கரெக்டுன்னு ஓகே, அவங்க வந்து ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அவங்க நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அவங்க சொல்கிறது நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு லாஜிக்கலி என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னா ஃபைன், நான் அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்பேன். பட் அப்படி இல்லாமல் அவங்க சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து எனக்கு தப்பாக தெரியுது, எனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா இதை பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல. இப்போ நான் ஸ்ட்ராங்காக நடக்கிற வேறு, நெகட்டிவாக நடக்கிற வேறு. ஓகேவா, இதுதான் ஸ்ட்ராங் மென்னுங்கிறேன். அவங்க ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லும்போது, அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லும்போது நான் லிசன் பண்ணுறேன், அது தப்பாக இருக்குங்கிறது நான் லிசன் பண்ணல, நான் நோ சொல்கிறேன். இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான பிஹேவியர். ஸோ இப்படி மக்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். இப்போ நான் நிறைய லேடிஸ் கிட்ட பேசும்போது அவங்க மேரிடாக இருப்பாங்க, ஆனால் வேற ஒருத்தவங்க கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. நான் அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசும்போது கேட்பேன், இப்போ நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, எங்கேயோ வெளியே போகிறீங்கன்னா யார் டெசிஷன்லாம் எடுப்பான்னு கேட்பேன். எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மென் வந்து வீட்டில் சரியாக டாமினண்ட்டாக இல்லாததுனால, அவங்க டேக் கேர் பண்ணிக்காதனால அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? வெளி பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு? ஆமாம், அது எப்படின்னா அதனால மட்டும் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து எப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணணும், செகண்டு நீங்கள் சைக்கலாஜிக்கலி அட்ராக்டிவாக பிஹேவ் பண்ணணும், புரியுதா உங்களுக்கு? இது 2மே இருந்தால் மட்டும்தான். எக்ஸாம்பிள் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து அப்படின்னா உங்கள் மேலே நல்லா அட்ராக்ஷனில் இருப்பாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மென் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, சாஃப்டாக இருந்தாங்கன்னா எந்த பொண்ணு லவ் பண்ணுவாங்களா? லவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸப்ட் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு பையன் ஃபெமினின் எனர்ஜின்னு ஒரு டாபிக் போகும் தனியாக, அது ரேர் பர்சன்டேஜ், அது வேறு, புரியுதா உங்களுக்கு? பட் மெஜாரிட்டி லவ் பண்ண மாட்டாங்க. இப்போ எப்படி சொல்ல, மெஜாரிட்டி போன்ட்டு நம்ம கேட்குறோம். ஓகே, அந்த நிறையா இன்டர்வியூ மாதிரி எடுப்பாங்க நிற்க வச்சுட்டு எங்கேயாவது ரோட்டில் எங்கேயாவது ஒரு பொண்ணு வந்து எங்கேயாவது பண்ணால் தன்னை விட ஷார்ட்டான பையன் வேணும்னு சொல்லுமா?
ஓகேவா? தன்னோட ஒல்லியான பையன் வேணும்னு சொல்லுவாங்களா? ஓகேவா? ஓகே, தன்னோட ஹைட்டான பையன் தான் வேணும்னு சொல்லும். ஓகேவா? எனக்கு வந்து பெண்ட் ஆகி போகிற பையன் வேணும்னு சொல்லுவாங்களா? மேஸ்குலினாக இருக்கணும், என்னையோட ஹைட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணணும். விமன் வந்து அப்படின்னா மெஜாரிட்டி மேஸ்குலின் ஃபெமினின் வந்து மென் வந்து மேஸ்குலின், விமன் வந்து ஃபெமினின்னா மென் வந்து லீடர், விமன் வந்து ஃபாலோவர். இட்ஸ் நாட் வந்து அப்படின்னா மென் வந்து தப்பாக சொல்கிறேன் அந்த இடத்துல இவன் பண்ணிட்டு போகணும்னு அர்த்தம் கிடையாது. மென் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை லீட் பண்ணிட்டு போகும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது அட்ராக்டிவாக இருக்கும். அது இப்போ சொசைட்டி வந்து தப்பாக நீ வந்து சாஃப்டாரு அப்படின்னு புஷ் பண்ணுறனால இந்த மென் வந்து பீப்புள் ப்ளீஸாக ரொம்ப இருக்கனால அவங்க அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்கும்போது பொண்ணுங்களுக்கு அட்ராக்ஷன் குறையுது, அதனால நிறைய அஃபேர் ஏற்படுது. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்குது, ஆனால் நம்மளை லவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளை நிறைய மாற்ற நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, இந்த மாதிரி ஷூ போடு, அதுக்கெல்லாம் மாறலாமல் மாறக்கூடாது. இட்ஸ் அ பேலன்ஸ். புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னா நான் எப்போயுமே இந்த ரூல் தான் பண்ணுவேன். சரியா? என்ன ரூல் அப்படின்னா இட்ஸ் அ 50-50. இதைத்தான் நான் பொண்ணுங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். என்னது அப்படின்னா என் பார்ட்னர் வந்து அப்படின்னா என்னுடைய சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, பிகாஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என் பார்ட்னருக்கு வந்து கன்சிடர் மூவிஸ் போக பிடிக்கும்னு வச்சுக்கோங்கவேன். ஓகே, எனக்கு மூவிஸ் போக பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்கவேன். ஓகேவா? எனக்கு வந்து என் பார்ட்னருக்கு அது பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா தப்பாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா குட்டி குட்டி விஷயங்களை என் பார்ட்னருக்காக நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். அவங்க சந்தோஷமாக இருக்கும், எனக்கு அதனால் பெரிய அஃபெக்ட் இல்லை, என் பார்ட்னர் அதனால் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிப்பேன். பட் கன்சிடர் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதான் என் ட்ரீம், அதான் என் கோல்னு வச்சுக்கோங்க. என் பார்ட்னர் வந்து நீ ஃபிலிம் மேக்கர் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் என் லைஃபு, என்னுடைய கோல், என்னுடைய எல்லாமே அதை டிஃபைன் பண்ணி தான் இருக்குது. இப்போ நான் அதை வந்து என் பார்ட்னருக்காக நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா நானே கிடையாது, இப்போ நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஸோ வெதர் நீங்கள் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய குட்டி குட்டி பிஹேவியர்ஸ் ஓரளவுக்கு ஈக்குவல், ஓரளவு 50 அந்த மாதிரி பிஹேவியர்ஸில் நீங்கள் பார்ட்னருக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்கள் கோர் பிஹேவியர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்குன்னா மேபி அவங்க லவ் பண்ணலாம், பட் நீங்கள் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து அப்படின்னா என் கரியரே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதுவே இல்லை நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், வேறு எந்த ஜாப் கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். ஸோ பேலன்ஸ்டாக அதை பண்ணணும். இப்போ கொஞ்சம் மேஸ்குலனிட்டி பற்றி பேசுவோம். அந்த காலத்துலலாம் மென் வந்து நல்லா மேஸ்குலானாக இருந்தாங்க. மேபி உமன் வந்து அதனால் சப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். அவங்கள ஃப்ரீயாக இருக்க விடாமல் அந்த மாதிரி பண்ணதுனால இந்த ஃபெமினிசம் மூவ்மெண்ட் அந்த மாதிரிலாம் வந்தது. இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபேக் ஃபெமினிஸ்ட்டு, இப்போ பசங்க பண்ணுற எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை மேஸ்குலனிட்டியை பற்றி பேசுறதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டாங்க. இப்போ ஆண்ட்ரூ டேட் அந்த மாதிரி ஃபேஷன் ஃபிட் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தமிழில் வந்து நீங்கள் இந்த மேஸ்குலனிட்டி பற்றி நிறைய பேசுகிறீங்க. அது வந்து இங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் புதுசான விஷயமா இருக்குது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் எப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா நல்லா புரிச்சுக்கோங்க, இங்கே வந்து ஆண் வந்து அப்பராக இருக்கணுமா பெண்கள் அப்பராக இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கு போகாமல் இன்ஸ்டெட் வாட் இஸ் ரைட் ஃபார் அவர் லைஃப். புரியுதா உங்களுக்கு? அதான் சொசைட்டி ஒன்று சொல்லுது, அவங்க ஒன்று சொல்லுது, இவங்க சொல்லணும்னா எது ரியலிஸ்டிக்காக எது ஒர்க் ஆகுது, எது வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம நல்லது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். இப்போது ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்து இப்போ உமன் நம்பர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அவங்க டெவலப் ஆகணும், அவங்க இண்டிவிஜுவலி ஹாப்பியாக இருக்கணும், அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்கள் அது அவங்களோட உரிமை அவங்க எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி எப்படின்னா மென்னும் மென் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு இது இருக்குல்ல, அது அவனே ஃப்ரீயாகணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்னன்னா விமன் எம்பவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட், அங்கே அதே நேரத்தில் இங்கிட்ட ஆப்போசிட்டாக ஒரு மாதிரி நெகட்டிவாக புஷ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சாஃப்ட்டாக இருக்கணும், பீப்புள் ப்ளீஸராக, குட் பாய்ங்கிற அந்த டெஃபினேஷன் கடைசி இங்கே வந்தால் முடியும். அப்படி போகும்போது இப்போ இங்கே மென் வந்து சஃபர் ஆகிறாங்க. ஸோ நம்ம எது லைஃபுக்கு கரெக்டு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். ஓகே, அப்போ மென் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டண்ட்டானா அதில் வந்து ஒரு குட்டி ப்ராப்ளம் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, உலகம் வந்து ஒரு ஐடியாக்குள்ளே இந்த உலகம் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படித்த பீப்புளுக்கு தெரியும், ஓகேவா, ஃபிலாசபி படித்த பீப்புளுக்கு தெரியும், சைக்காலஜி படித்த பீப்புளுக்கு தெரியும், இந்த ஐடியா ஆஃப் குட்னஸ் 100% குட்னஸ்ங்கிறது ரியாலிட்டியில் ஒர்க் ஆகாது. 100% ஈக்குவாலிட்டிங்கிறது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் பார்த்துக்கோங்க, அந்த 3 பொண்ணுங்க வந்து சொல்கிறாங்க ஹைட்டாக இருக்கணும், மேஸ்குலினாக இருக்கணும், ஓகே, என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது, சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறது அது வேறு விஷயம். பட் இதில் எங்கே ஈக்குவாலிட்டி தெரியுது? ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அப்படின்னா ஒரு பர்சன் வந்து அப்படின்னா லீடராக இருப்பாங்க, ஒரு பர்சன் ஃபாலோவராக இருப்பாங்க, ஒரு பர்சன் கிவராக இருப்பாங்க, ஒரு பர்சன் ரிசீவராக இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதில் இப்படி தான் ஒரு ஆப்போசிட்டாக இருக்கும். இதில் அவங்களுக்கு ஏற்ற ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் இந்த பேலன்ஸும் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா என்ன ப்ரோ? உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அப்படின்னா நான் ரியாலிட்டியில் சொல்லணும்னா நமக்கு ஃபெமினிசத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? எதில் எனக்கு வந்து அப்படின்னா அதை பற்றியான கிளாரிட்டியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை.
ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அதை பற்றி வந்து அப்படின்னா நான் கிளாரிட்டியாக சொல்ல முடியாது. இப்போ நமக்கு அது அப்படின்னா ஆனால் சில விஷயங்கள் ரொம்ப தப்பாக போயிட்டுருக்குங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. பட் நிறைய அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு எவ்வளோ நடந்திருக்கு. சரியா? ஸோ எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் பாசிட்டிவ்ஸ், அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம வந்து ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம்னா அதில் நெகட்டிவ் மூமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவாக போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். ப்ரோ இப்போ நீங்கள் ஒரு 7 இயர்ஸாக வந்து ரிலேஷன்ஷிப் கோச்சாக இருக்கீங்க. லவ்ன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயமா இருக்குது. பொண்ணுங்களுக்கு என்ன தான் வேணும் பசங்கிட்ட? எப்படி இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்? அதான் 2 விஷயம் தான். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னா நீங்கள் கண்ணை மூட்டு 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பையனாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் விஷயம், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணணும். உங்கள் பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டு, நீங்கள் சைக்கலாஜிக்கலி அட்ராக்டிவாக பிஹேவ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? சைக்கலாஜிக்கலி அட்ராக்டிவ் பிஹேவியர்னால் ரொம்ப சிம்பிள், ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நிறையா ரூல்ஸ் இருக்குது மலை மாதிரி. நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபார் மீ லைக்கபிலிட்டி ரூல்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என் பார்ட்னருக்கு நான் பிடிச்ச விஷயங்கள் பண்ணேன் அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. பிடிக்காத விஷயங்கள் பண்ணால் என்னாகும்? அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்போ சம்டைம்ஸ் எப்படின்னா நம்ம பார்ட்னருக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணோம்னா அவங்க நம்ம நல்லா அட்ராக்ட் ஆவாங்க. இப்போ எங்கள் பார்ட்னருக்கு வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு ஏரியில் வந்து கூப்பிட்டு போய் தனியாக ஒரு போட்டில் அந்த கைண்ட் ஆஃப் ரொமான்டிக்காக வந்து அந்த மாதிரி கூப்பிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும். அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவங்க மாதிரி இன்னும் அட்ராக்ஷன் ஆகும். அப்படி இல்லாமல் உங்கள் பார்ட்னருக்கு வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் வந்து அவங்களுக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் புக்ஸே படிக்கக்கூடாது, இதெல்லாம் முட்டாள் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் மேலே அட்ராக்ஷன் டவுன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலி நம்ம கரெக்டாக பிஹேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும். அதுக்கு பீப்புள் சொசைட்டிக்கல் ஐடியாலஜி ஆஃப் லவ்ங்கிறத வெளியே விட்டுட்டு அப்படி ஒரு லவ் கிடையாது. நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பீப்புள். ஓகே, நீங்கள் அந்த டெஃபினேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும். லவ்ங்கிறது வெறும் 100% இன்ட்ரெஸ்ட் லெவல், இட்ஸ் அட்ராக்ஷன் லெவல். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஒரு பர்சன் நினைக்கிறோம்ல அதுதான் லவ். அது ஃபிக்ஸ்டு கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம சைக்கலாஜிக்கலி அட்ராக்டிவாக என் பார்ட்னர்கிட்ட பிஹேவ் பண்ணால் 100% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்னை அப்சசிவாக லவ் பண்ணுவாங்க. நீ தான் உலகம், நீ தான் வாழ்க்கைன்னுவாங்க. நான் தப்பாக பிஹேவ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட்டில் டவுன் ஆயிரும். நீ தேவையே கிடையாது, நான் வேறு பர்சனை பார்த்துட்டு போயிடுன்னு சொல்லி போயிடுவாங்க. இதுதான் லவ். சரியா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு சைக்காலஜி நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஓகே, நான் நிறைய டீச் பண்ணியிருக்கேன், நிறைய பீப்புள் டீச் பண்ணுறாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இட்ஸ் லைக் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ நான் ஆக்சுவலாக முன்ன மாதிரி நான் பண்ணப்போ ஓகே சைக்காலஜினா பெரிய மலை காம்ப்ளெக்ஸ் அப்படிலாம் கிடையாது. இப்போ சிம்பிள். இப்போ நான் எல்லாமே சிம்பிளாக புரிய மாதிரி தான் உங்களுக்கு சொன்னேன். ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லவ் பண்ணுற வரைக்கும் நல்லா அவங்க மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், வெளியெல்லாம் போகிறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒர்க்கு பிஸி ஆகிடுறோம், அவ்வளோவா வெளியே போகிறது இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட்டை அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல என்கேஜிங்காக வச்சுக்க நம்ம என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஐடியா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க பண்ணால் இட்ஸ் அ செடக்ஷன். செடக்ஷன்னா வந்து ஒரு தப்பான வேடுங்கிற மாதிரி நினச்சாங்க. செடக்ஷன்னா இட்ஸ் லைக் ஐ எம் செடியூசிங் மை பார்ட்னர். இதுதான் ரியாலிட்டி. புரியுதா உங்களுக்கு? லவ்ங்கிறது அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து 2 பேரை பக்கத்தில் வைக்கிற அப்படி கிரியேட் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து ஒன்றா லைக்கபிலிட்டி ரூல்னு சொன்னேன். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீ லவ் பண்ணணும்னா அதுவும் செடக்ஷன் தான். அது தப்பான வேடு கிடையாது. நம்ம பார்ட்னரை நம்ம கடைசி வரையும் செடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் லைக் செடியூஸ்னால் அவங்கள சைக்கலாஜிக்கலி நம்ம மேலே அட்ராக்டிவாக ஹூக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் எப்படின்ற அதான் சொல்லி அது நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ 1 2ன்னு இல்லை. இப்போ நான் தான் ஒன்று வந்து உங்களுக்கு லைக்கபிலிட்டி ரூல் அப்படின்னு சொன்னேன். ஒன்று என்னது அப்படின்னா ஒரு ப்ராப்பர் நல்ல ஒரு ரூல் என்னது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஷுட் பி அ பேலன்ஸ். கொஞ்ச நாள் நல்லா அப்சசிவாக க்ளோஸாக இருக்கீங்கன்னா ஓகேவா, லிட்டில் பிட் ஆஃப் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அதான் எல்லாமே அப்படின்னா போச்சு ஏம்டா ஒரு தப்பான ஒரு புரிதல் இருக்கும். என்ன புரிதல்னால் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் வந்து அட்ராக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்வாங்க. ஓகே, அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 18 வருஷமாக வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க, ரைட்டா? அவங்களுக்கே டைவர்ஸ் ஆகுது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் சேர்ந்துருக்கனால வந்து ரிலேஷன்ஷிப் கடைசியும் போகணும்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம அம்மாவே யோசிச்சுக்கோங்க. நம்ம அம்மாவோட யாருமே உலகத்தில் அவ்வளோ அவசியம் லவ் பண்ண மாட்டாங்க. அவங்க கூட நீங்கள் 24 மணி நேரம் நாய் மாதிரி பின்னாடி நம்ம வந்து வாலாட்டிக்கிட்டு போனோம்னா நம்மளே செருப்பாக அடிச்சிருவாங்க. அங்கிட்டு போய் தொட நாயே அப்படின்னு சொல்லி திட்டாஞ்சிடும். பிகாஸ் ஒரு மாதிரி நெகட்டிவாக ஒரு வெறுப்பாகிற மாதிரி இருக்கும் லிட்டில் பிட் ஆஃப் ரொம்ப நாள் இருந்தோம்னா. அப்போ அதேமாதிரி ரிலேஷன்ஷிப் இட்ஸ் அ பேலன்ஸ். கொஞ்ச நாள் நல்லா க்ளோஸாக அப்சசிவாக இருக்கீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் ஒரு 1 இயர்க்கு ஒரு வாட்டியோ 2 இயர்க்கு ஒரு வாட்டியோ லிட்டில் பிட் ஆஃப் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து அவங்கள்ட்ட விலகுனீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். புரியுதா உங்களுக்கு? நான் இப்போ என்னுடைய எல்லோரும் கேட்டு வெறுத்துருப்பாங்க. பிரியாணி தான், பிரியாணி டேஸ்ட்டான ஃபுட்டு, டெய்லி சாப்பிட்டா வெறுத்துரும். ஒரு 2 வாரம் 3 வாரம் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு திரும்ப பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அதுக்குரிய டேஸ்ட் வேறு. இதே தான், இது வந்து அவைலபிலிட்டிங்கில் ஒரு ரூலு. ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸாக பண்ணணும். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஃபீலிங், ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம்னா பிரேக்கப் தான். பிரேக்கப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக சஃபர் ஆவீங்க. அவங்க அந்த அட்வைஸ் வந்து மைண்டில் ஏறவே ஏறாது. ஏறினாலும் அது நிற்காது. சரியா? ஸோ ஹார்ஷ் ட்ரூத் என்னது அப்படின்னா ஒரு 5 மாதத்துக்கு கண்டிப்பாக சஃபர் ஆவீங்க.
ஓகே, அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. பட் பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, அந்த மாதிரி நீங்கள் சஃபர் ஆகும்போது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, பிரேக்கப் ஆன பிறகு ஓகே ஃபைன், என் பார்ட்னர் இல்லை, நான் அடுத்து ஏதாவது பண்ணணும், அடுத்து வேறு கரியர் நோக்கி போகணும், கோல் நோக்கி போகணும்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வச்சுட்டு அதை ரொட்டீனாக திங்க் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது உடனே வந்து டக்குன்னு நடக்காது. நீங்கள் ரொட்டீனாக எப்பப்போலாம் அவங்க பெயின் வருதோ, அவங்க என் லைஃப்பில் இல்லை, நான் வேறு ஓகே எனக்கு வந்து இப்போ எனக்குன்னு ஃபில்ம் மேக்கிங் கரியர் இருக்குது, நான் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொட்டீனாக திங்க் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி ஒரு 5 months 6 months ஆச்சு அப்படின்னா அந்த பெயினும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆரம்பிச்சிடும். எவ்ரிதிங் ஃபேட்ஸ் இன் டைம். எல்லாமே ஃபேட் ஆகிடும் ஒரு நாள். ஓகே, நான் வந்து எப்படின்னா யார் மேலேயும் ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணியிருப்போம். அந்த மொதல் நாள் வந்து அன்றைக்கி வந்து அவங்க இறந்துட்டாங்க, அதே 6 மாதமாக அப்படியே இருப்போமா, 1 year அப்படியே இருப்போமா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயின் வந்து மறைஞ்சிடும். ஸோ எனி பெயின், பிரேக்கப் பெயின் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அப்சசிவாக லவ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிடும். பட் எப்படினாலும் ரொம்ப நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா மொதல் 6 மாதம் நீங்கள் சஃபர் ஆவீங்க. இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், ஃபஸ்ட்டு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அது எண்டு கிடையாது. ஓகே, இங்கே பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே பிரேக்கப் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா போச்சு, பார்ட்னர் திரும்ப லவ்வே பண்ண வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அசால்ட்டாக லவ் பண்ண வைக்கலாம். நீங்கள் சைக்கலாஜிக்கலி பிரேக்கப் ஆகணுன்னு கரெக்டாக நடந்தீங்கன்னா போதும். ஓகே, பார்ட்னர் அப்படியே திரும்ப வந்து கொஞ்சம் அப்படியே உங்களை அப்சசிவாக லவ் பண்ணுற அளவுக்கு கம்ப்ளீட்லி மாற்றிடலாம். அதெல்லாம் இங்கே ப்ராப்ளமே கிடையாது. எப்போ நடக்காது அப்படின்னா, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, பிரேக்கப்போ டைவர்ஸ் ஆன பிறகு ஓகேவா, ஒரு 6 மாதம் ஓகேவா அந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்களை கம்ப்ளீட்லி பிளாக் பண்ணிட்டாங்க, உங்களோட சுத்தமாக கூட பேசவே இல்லை அப்படின்னா, அப்போ வந்து மெஜாரிட்டி 98% வந்து அவங்க திரும்ப லவ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி பிரேக்கப் டைவர்ஸ்லாம் அசால்ட்டாக சரி பண்ணிடலாம். இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு, நம்மளுக்கு அவங்க மேலே இன்னும் லவ் இருக்குது, நம்ம போய் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணலாமா? அது வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள்ஸ் ப்ராப்ளம். ஓகே, இப்போ மெஜாரிட்டி என்ன ஆகும்னா, எப்போ வந்து மெயினாக கன்சிடர் ஒரு ரீசன் எப்போ பிரேக்கப் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப அவங்கள அப்சசிவாக லவ் பண்ணியிருக்கோம், அதிகமாக வந்து லவ் பண்ணணும் அப்படின்னா தான் கரெக்ட் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணால் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையும். புரியுதா உங்களுக்கு? இது ஹார்ஷ் ட்ரூத். பிகாஸ் நம்ம எப்படின்னா, நம்ம வந்து சைக்கலாஜிக்கலி ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, இப்படி தான் அவங்களுக்கு சப்கான்ஷியஸாக தோணும், டைரெக்டாக தோணாது. என் பார்ட்னர்னா அவங்க ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணும்போது, ஏன் இவ்வளோ அப்சசிவாக லவ் பண்ணுறாங்க, ஒருவேளை நான் வந்து ஹை வேல்யூ பர்சன் போல், ஒருவேளை வந்து லோ வேல்யூ பர்சன் போல், நம்ம ஏன் இவங்களோட பெட்டராக பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா என்ன தான் இவங்க அப்சசிவாக லவ் பண்ணாலும் இவங்க லவ் மதிக்கவே மாட்டோம், இவங்க லவ் சீப்பாக பார்ப்போம், வேறு பர்சனை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால தான் மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலாக இருக்குது. ஒரே ஒரு காரணம்னா பார்ட்னரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுறது. இதை பற்றி கேட்கும்போது எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி என்னது, நம்ம அப்படி அவங்க மேலே ரொம்ப லவ் இருந்தாலும் நம்ம வெளியே காமிச்சிக்கூடாதுன்றீங்களா? அப்படி கிடையாது. எப்போ மெயினாக சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சு சொல்கிறேன், அவங்க வந்து உங்களை அப்சசிவாக லவ் பண்ணுறாங்க, அப்போ நீங்களும் அப்சசிவாக லவ் பண்ணுறீங்க, அதை காமிச்சிங்கிற இடத்துல ப்ராப்ளமே கிடையாது. ஓகேயா? பட் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்களோட ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து அப்படின்னா அப்போ அது ப்ராப்ளம். சரியா? அண்டு அவங்க வந்து உங்களை கண்டுக்கவே இல்லை, அப்போயும் நீங்கள் அப்சசிவாக லவ் பண்ணிருக்கீங்கிற இடத்துல அது ரொம்ப ப்ராப்ளம். மீன்ஸ் உங்களை மதிக்க மாட்டாங்க. நான் அவங்க கண்டுக்கவே இல்லை, ஏன் என்னை இவ்வளோ லவ் பண்ணுறாங்க, சீப்பாக உங்களை லவ்வாக நினைப்பாங்க. ஓகே, நான் வந்து இவங்களை வந்து இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு பொண்ணை பேசிகிட்டு இருக்கேன், பேசி ஒரு வாரம் தான் ஆகுது. ஓகேவா? அந்த பொண்ணுக்கு வந்து என் மேலே ஒரு 50% இன்ட்ரெஸ்ட்டில் விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக. இப்போ நான் வந்து நீ தான் உலகம், நீ தான் வாழ்க்கை, நீ இல்லை நான் செத்துருவேன்னு சொன்னால், இது லாஜிக்கலி சொசைட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக தெரியும், நம்ம உண்மையாக லவ் பண்ணுறோன்னு தெரியும். பட் அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஏன்டா உன்ட்ட பேசியே ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீ தான் உலகம், ஓகே நீ தான் வாழ்க்கை, உங்களோட 2 பையன் பேரன் பேத்தின்னு சொல்லி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். பிகாஸ் அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் என்ன ஃபீல் ஆகும்னா, ஃபாஸ்ட் லவ் இஸ் எ சீப் லவ். அவங்களுக்கு ஜெனுனாக ஃபீல் பண்ணணும். அப்போ அவங்க வந்து ஒரு நல்ல என்னை அப்சசிவாக லவ் பண்ணும்போது, ஓகே ஃபைன், சக்தி என்னை லவ் பண்ணுறான் அப்சசிவாக அப்போம்போது தான் ஜெனுனாக தெரியும், மற்ற இடத்துல தெரியாது, அது சீப்பாக இருக்கும். இப்போ நம்ம உமன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, அவங்க நேச்சுரலாக வந்து அவங்க ஒரு லீடர் கிடையாது ரிலேஷன்ஷிப்பில். இப்போ அந்த பையன் வந்து ஃபுல்லாக நீ என்ன சொல்கிறியோ அப்படி பண்ணிக்கலாமா, நீ என்ன சொல்கிறியோ அது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல் லீடர்ஷிப் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அது வந்து நிறைய இடத்துல ராங்காக போய் முடிச்சு, சில பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துருவாங்க மென்னு வந்து. ஆனால் சில இடத்துல வந்து அது ஒரு பிரச்சனையாக கூட வரலாம். இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டாமினண்ட்டாக இருக்கணும், அதே சமயம் ஒரு மென்னுக்கு சொல்கிறேன், ஒரு மென்னுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் டாமினண்ட்டாக இருக்கணும், அதே சமயம் அவங்கள வந்து ரொம்ப கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது? சரி, டாமினண்ட்டுங்கிற வேர்டு வந்து அப்படின்னா ஜென்ரலாகவே இட்ஸ் லைக் ஓகே ஒரு நெகட்டிவான ஒரு வேர்டாக தெரியும். டாமினண்ட்டுங்கிறது அப்படின்னா ஒரு லீடராக ரொம்ப மேஸ்குலினாக இருக்கிறத சிம்பிளான டாமினண்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு லீடர் வந்து புரிஞ்சுக்கோங்க, லீடர்னாலே உங்களுக்கு என்ன தெரியும், லீடர் வந்து ஒரு கரெக்டானவன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாமினண்ட்டாக ஒரு லீடராக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு வந்து ஒரு லீடர்னால் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அவன் அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் கரெக்டாக நடந்தால் மட்டும் தான் நம்ம ஒரு லீடர்.
அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ ஒரு ஃபாலோவர்னா இப்போ டாமினன்ஸுங்கிறதே ஒரு நெகட்டிவான டாமினன்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு நல்ல லீடர் வந்து எப்படின்னா அவனோட ஃபாலோவர் வந்து எப்படின்னா டாக்ஸியாக கண்ட்ரோல் பண்ண மாட்டான். அது வேறு. நம்ம ஒரு இப்போனா ஒரு பாசிட்டிவ் டாமினன்ஸாக ஒரு பாசிட்டிவ் லீடருங்கனாலே மேலே ஓகேவா, அவன் வந்து கரெக்டான பாத்தில் எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஃபாலோவர்னால் அவங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்போ ஒரு லீடர் எடுத்திங்கன்னா ஒரு லீடருக்கு தெரியும் எது கரெக்டான டெசிஷன், எது ராங்கான டெசிஷன். ஓகே, அப்போது ஒரு அவங்க கன்சிடர் வந்து எப்படின்னா, நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், கீழே 4 பேர் இருக்காங்க, ப்ரோ வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தப்பாக இருக்குது அப்படின்னா ஃபைன், நான் மாற்றிக்கணும். ஓகேவா? இல்லை நீ ஃபாலோவர் நீ சொல்கிற அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் பொண்ணுங்களை வந்து பார்ட்னர் நம்ம வந்து லீடர் ஆக்கணும், டாமினன்ட் ஆக்கணும்னு சொல்லி அவங்க டாக்ஸியை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப தவறான விஷயம். லீடராக மேன்லியாக கரெக்டாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரன் பண்ணும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு டாக்ஸிக்காக போயிடுச்சு ரிலேஷன்ஷிப்பு, அவங்க வந்து நம்மளை ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம சரி பண்ண முடியுமா, இல்லை அதுலேருந்து வெளியே வருது பெஸ்ட்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் அது என்ன ப்ராப்ளம். ஓகே, அவங்க எவ்வளோ தூரம் அப்சசிவாக பண்ணுறாங்கிற பொறுத்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு கிளைண்ட்டு, சரி, அவங்க வந்து ஒரு பொண்ணு, அவங்க பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் எதனாலும் த்ரெட்டன் பண்ணுவாங்க. என்ன த்ரெட்டன்னா, நான் சூசைட் பண்ணிப்பேன் அந்த பையன். ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே நீ இது பண்ணலையா, நான் சூசைட் பண்ணிப்பேன். ஓகே, கதவை போட்டுட்டு போய் சூசைட் பண்ணுற மாதிரி போயிடுவாங்க. சரியா? ஓகேவா? இது பண்ணுறியா, எனக்கு செட் ஆகாது, நீ பண்ணால் நான் சூசைட் பண்ணிப்பேன், என்னை விட்டு போறியா, இல்லை நான் சூசைட் பண்ணி, இப்படி த்ரெட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா, த்ரெட் பண்ண இந்த பொண்ணுக்கு என்னென்னா போச்சு பயம். அவங்க வந்து அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அந்த பையன் லவ் பண்ணுறாங்க, பட் ரொட்டீனாக த்ரெட்டன் பண்ணி சூசைட் த்ரெட்டன் பண்ணால் என்ன ஆகும்? இட்ஸ் லைக் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம், ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் பயத்தில் இருக்கேன், நான் ரொம்ப நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கேன், பயமாக இருக்குது, இவன் எதாவது பண்ணிக்கிட்டு ஓகே நம்ம வந்து இதனால் வந்து ஜெயிலுக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அந்த கிளைண்ட்டை நான் பார்த்துட்டு நான் பார்க்குறேன், அந்த பையனை கண்ட்ரோல், ஏன்னா சில பீப்புளை சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுது அவங்களுக்கு? ரியலிஸ்டிக்காக சைக்காலஜினால எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமானா எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. ஒரு 90% சரி பண்ணலாம், 10% சரி பண்ண முடியாது. ஸோ பட் அந்த கிளைண்ட்டை பார்த்தேன், அந்த கிளைண்ட்டை வந்து அவங்க மெசேஜ் எல்லாத்தையும் எனக்கு காமிச்சாங்க, கால் ரெக்கார்டிங்லாம் காமிச்சாங்க. எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அந்த பையன் என்ன பண்ணால், அந்த பையன் உண்மையிலே சூசைட் பண்ண மாட்டான். ஏன்னா சூசைட் பண்ணுறவங்களோட ரியல் பண்ணுறவங்க பிஹேவியர் வேறு, ரிட்டன் பண்ணுறவங்களோட பிஹேவியர் வேறு. ஓகே, நான் கிளாரிட்டியாக சொல்லிட்டேன், இவங்க வந்து சூசைட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்கள பயமுறுத்துறாங்க, நீ தேவையில்ல. ஓகே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் தைரியமாக அவங்க வேணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். எனக்கு வேணும் இப்படி பயமுறுத்துறாங்க, என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க எப்படின்னா சூசைட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்துடுங்க, ரிலேஷன்ஷிப் தைரியமாக அவங்க பண்ணலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ அவங்க அந்த பையனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, போச்சு இவங்க வந்து எப்படின்னா அப்போ ஓகே நம்ம த்ரெட்டன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க பயப்படல, ஓகே இவங்க வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து த்ரெட்டன் பண்ணுறதை விட்டாங்க. ஓகே, அப்போ என்னாச்சுன்னா, பிகாஸ் அவங்கள வந்து சேஞ்ச் பண்ண முடியும் சில பேரை, பட் சில பேர் இருக்காங்க நார்சிஸ்ட்டு, சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு இருப்பாங்க, அவங்களாம் நீங்கள் என்ன சொன்னாலும் சேஞ்சே பண்ண முடியாது. நம்ம அப்போ என்ன பண்ணால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்துடணும். இப்போ நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது லவ் மேரேஜோட அரேஞ்ச் மேரேஜ் நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வீட்டில் பார்த்து வைப்பாங்க, கண்டிப்பாக நம்மளோட அந்த பொண்ணோட பெரிய பையனாக தான் பார்த்து வைப்பாங்க, நல்லா பையன் மெச்சூர்டாக இருக்கானா அந்த மாதிரி பார்த்து நல்லா பார்த்து வைக்கிறதுனால அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இப்படி பார்க்கவே கூடாது. இந்த ஐடியா ஆஃப் இப்போ எப்படின்னா, இப்போ நான் இது வந்து எப்படின்னா இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. சரி, கன்சிடர் நீங்கள் என்ன மேபி நீங்கள் நினைக்கலாம், ஒரு முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி கிடையாது ரியாலிட்டியில். பட் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் இது ஓகே நிறைய வந்து பாசிட்டிவாக இருக்குது, லவ்வில் வந்து சில ரிலேஷன்ஷிப் போகலாம்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. இப்போ அரேஞ்ச் மேரேஜில் எவ்வளோ தப்பான மேரேஜ் நடந்திருக்குல்ல. இப்போ எனக்குலாம் தெரியும், ஓகேவா, 2 மாதத்தில் டைவர்ஸ் பண்ண வந்தவங்களாம் தெரியும், 3 நாள் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தவங்களாம் தெரியும். உண்மையிலே நான் பார்த்துருக்கேன். ஏன் இவங்களாம் டைவர்ஸ் பண்ணாங்க? ஸோ அதுக்காக வந்து அரேஞ்ச் மேரேஜ் தப்பா? ஸோ நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜான்னு பார்க்கக்கூடாது. அரேஞ்ச் மேரேஜில் ஒரு விஷயம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா, பார்ட்னர் 2 பேரும் கரெக்டாக இருந்திருப்பாங்க மீன்ஸ் கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரேண்டமாக நம்ம, ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் ரேண்டமாக சூஸ் பண்ணுறது, அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கரெக்டாக செட் ஆகிருக்கும், அவங்க 2 பேருமே கரெக்டான பர்சனாக இருந்திருப்பாங்க, கரெக்டாக போயிருக்கும். பட் சம்டைம்ஸ் என்னென்னா, அந்த பொண்ணு கரெக்டாக இருந்திருக்கும், பையன் டாக்ஸிக்காக இருந்திருப்பான், என்ன ஆகும், விட்டு வந்திருப்பாங்க. அவர் பையன் கரெக்டாக இருந்திருப்பான், அந்த பொண்ணு வந்து அப்படின்னா தப்பாக இருந்துக்கும் விட்டு வந்திருப்பாங்க. சேம் லவ் மேரேஜ். புரியுது? லவ் மேரேஜ் எல்லாமே கரெக்டுன்னு கிடையாது. பொண்ணு ஓகேவா, சில பேர் கரெக்டாக இருக்கும், 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக போயிருப்பாங்க. சில நேரத்தில் என்ன ஆகும், அகேன் சைக்கலாஜிக்கலி கரெக்டாக நடக்கலன்னா பிரேக்கப் ஆகும். ஓகே, அப்படி போகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், பொண்ணு டாக்ஸிக்காக இருக்கும், ஆனால் அந்த பையன் டாக்ஸிக்காக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ரிலேஷன்ஷிப் போயிடும். ஸோ இது வந்து அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜான்னு பார்க்காம, அந்த பசங்க அந்த கப்புள் 2 பேரும் கரெக்டான பீப்புளா, அவங்க சைக்கலாஜிக்கலி கரெக்டாக நடக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ஒர்க் ஆகும்.
இப்போ நிறைய பசங்களுக்குலாம் வந்து சின்ன வயசில் நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பைக் வாங்கிட்டா பொண்ணுங்க நம்மளை உஷார் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். பைக் இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு கார் இருந்தால் கண்டிப்பாக பொண்ணுங்க நம்மளுக்கு உஷார் ஆகிடுவாங்கன்னு தோணும். இந்த ஒரு பொண்ணை பிடிக்க வைக்கிறதுக்கு மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? மணி எப்படின்னா எவல்யூஷனரி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சைக்கலாஜிக்கலி அட்ராக்டிவாக ஃபீல் பண்ண வைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிச். அது வந்து அப்படின்னா அவங்க மட்டும் கிடையாது, பெண்கள் மட்டும் இல்லை. இப்போ நம்மளே இருக்கோம் புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் லோவாக இருப்பாங்க. நீங்கள் ஜென்ரலாக அப்ரோச்சாக பார்த்த உடனே உங்கள் கண்ணு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஃபினான்ஷியலி லோவாக இருக்காங்க, ஓகே, ஃபினான்ஷியலி ஹையாக இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் யாரை ஃபஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஃபினான்ஷியலி ஹையாக இருக்காங்க. ஸோ அது எல்லாருமே தான். ஸோ ஃபினான்ஷியலி பெட்டராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அட்ராக்டிவாக தெரிய தான் செய்வோம். சரியா? பட் டசின் மீன் நீங்கள் ஃபினான்ஷியலி பெட்டராக இருக்கிறனால வந்து ஓகே உங்களை வந்து ஒரு பர்சன் லவ் பண்ணுவாங்கன்னா அப்போல்லாம் கிடையாது. அப்புறம் வந்து ஓகே பணக்காரங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ஓகே, ராபர்ட் கியோசைக்கு வந்து அப்படின்னா ஓகே அவர் தான் என் தலைமை வந்து ரிச்சர்ட் போட புக்கில் தான் அவர். ஓகே, அவங்க ஒய்ஃப் வந்து விட்டு போகிறாங்க நீங்கள் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மணி வந்து அப்படின்னா பிகினிங்கில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பட் அது மட்டும் பத்தாது. நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம மேன்லியாக பிஹேவ் பண்ணணும். இட்ஸ் லைக் பையனாக இருந்தோம்னா மேன்லியாக பிஹேவ் பண்ணணும், சைக்கலாஜிக்கலி அட்ராக்டிவாக பிஹேவ் பண்ணணும். நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணணும், ஓகே, சைக்கலாஜிக்கலி அட்ராக்டிவாக பிஹேவ் பண்ணணும். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் பசங்க பண்ணுற நிறைய மிஸ்டேக்னா என்ன சொல்லுவீங்க? கரெக்டான ஒரு மேன்லினஸ்னால் என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஒன்று அப்படின்னா பியூர் கைண்ட் ஆஃப் பீப்புள் பீஸ்டு அப்படி போயிடுறது. இல்லை அப்படின்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டு நெகட்டிவாக டாக்ஸிக்காக கைண்ட் ஆஃப் இந்த பேட் பாய் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுது. நம்ம கரெக்டாக இருக்கணும். ஃபார் மீ கண்ணை மட்டும் சொல்லுவேன், சூரிய போட்டு சூர்யா. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மேஸ்குலினிட்டி வந்து கண்டிப்பாக அது கம்மியாயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் வந்து அவனோட மேஸ்குலினிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவன் லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன? ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? நம்ம ஓகேவா மென் வந்து ஃப்ரம் எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்லணும்னா மென் ஷுட் பி அவனுக்குன்னு ஒரு கரியர் இருக்கணும். அவன் அதில் கிளாரிட்டியாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? செகண்டு ஸ்ட்ராங்காக நடக்கணும். ஸ்ட்ராங்குங்கிறது முன்னாடி சொன்னது தான். ஒன்றுமே ஒரு இட்ஸ் எ பேசிக்கான விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? நான் வந்து அதை விட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னா ஓகேவா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நான் நோ சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? இதே ஒரு பீப்புள் ப்ளீஸ்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே ஒரு வீக்கான ஒரு ரொம்ப சாஃப்டான பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கும் உங்களை விட. பட் என்னன்னா போச்சு நான் வந்து இவர் நோ சொன்னேன்னா இவர் ஹர்ட் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா பண்ணி கொடுத்து அவன் லைஃப்லாம் சஃபர் ஆவான். அந்த பையனை பொண்ணு லைஃப்லாம் சஃபர் ஆவாங்க. அப்போ எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு அப்படின்னா நான் என் ஒர்க்கை ஃபஸ்ட்டு பார்ப்பேன். புரியுதா உங்களுக்கு? டசின் மீன் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அங்கே வந்து எனக்கு அதை விட இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. அதனால் உன்னோட நோ சொல்லுவேன். நோ சொல்கிறனால நான் ஓகே நான் நெகட்டிவான பர்சன் கிடையாது, நான் கரெக்டாக நடக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் ஃப்ரீயாக இருந்தால் பண்ணி கொடுப்பேன். நான் ஃப்ரீயாக இல்லை, எனக்கு உங்களோட இம்பார்ட்டன் இருக்கும், நான் என்னை பார்ப்பேன். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்குக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் அதையே கான்சன்ட்ரேட் பண்ணணும். கேரக்டர் வைஸ் வெறும் ஃபிசிக்கல் என்ன நினைப்பாங்க ஓகேவா ஸ்ட்ராங்காக அப்படின்னா ஃபிசிக்கலிலாம் செகண்டரி தான். கேரக்டர் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா இப்போ பெண்கள் வந்து எப்படின்னா பசங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. பட் நீங்கள் அந்த அட்ராக்ட் ஆகிற பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அப்படின்னா சொசைட்டிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு சொல்லுவாங்கல்ல நெகட்டிவாக. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அந்த பையன் குண்டாக இருப்பான். ஓகே, அது சொசைட்டிக்கல் ஸ்டாண்டர்டில் நெகட்டிவ் சொல்கிறேன். அந்த பையன் குண்டாக இருப்பான், அந்த பையன் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பான், அழகாக இருக்க மாட்டாங்க. பட் அந்த பையன் அந்த பொண்ணு அட்ராக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த பையன் மேஸ்குலினாக பிஹேவ் பண்ணுவான், கேரக்டர் வைஸ் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஒரு பையன் எங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ரித்திக் ரோஷன் மாதிரி இருப்பான். மற்ற அந்த பொண்ணு அது பார்த்தா 2 நாள் பேசும் 3 நாள் வந்து அவன் விட்டு போயிடும். பிகாஸ் அவன் மேன்லியாக நடக்க மாட்டான், ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ண மாட்டான். ஸோ ஃபார் மீ ஸ்ட்ராங்குன்னு என்ன டெஃபினேஷன்னா டூயிங் த ரைட் திங். யாரையும் ப்ளீஸ் பண்ணுறக்கோ இது பண்ணுறக்கோ எது கரெக்டாக அது பண்ணுறது. நான் ஃப்ரீயாக இருந்தாலும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். நான் ஃப்ரீயாக இல்லை, எனக்கு என் ஒர்க்கு அதோட போனால் நான் என்னை தான் கேர் பண்ணுவேன். ஓகே ப்ரோ, நம்ம ஷோக்கு வந்து நிறைய விஷயம் பேசுனீங்க, ரொம்ப வைரல் ஆகிட்டு வரீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஷோவுக்கு வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.